வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து RRBயில் காலி பணியிடம் விட்டுருக்காங்க. 1937 வேகன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700 44,900 வரையும் சொல்லியிருக்காங்க. உண்மை வீடியோ பாருங்கள், கண்ணு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு நல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலில் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் வந்து பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து ஜாப் விட்டுருக்காங்க. காலி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1665 வேகன்சி. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து போட்டிருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 154 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் 10th 12th மாஸ்டர் டிகிரி. அதே மாதிரி வந்து அந்த கேட்டகிரியில் முடித்தவங்களுக்கு இது ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்புறம் ஃபுட் பிரிண்ட் எக்ஸாமினர், ஹெட் குக்கு, சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஃபோட்டோகிராஃபர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அண்ட் பயாலஜிக்கல் இங்கிலீஷ் மீடியம் மேல் போட்டிருக்காங்க. இது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் மேல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஜியாகிரபி இங்கிலீஷ் மீடியம் ஃபீமேல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஃபிசிக்ஸ் மேல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஃபிசிக்ஸ் மேல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேல்னு சொல்லிட்டு பல்வேறு ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ட்ரைன்டு கிராஜுவேட், அந்த ட்ரைன்டு கிராஜுவேட் இது போட்டிருக்காங்க. ஹோம் சயின்ஸு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பல்வேறு காலி பணி மியூசிக் மிஸ்ட்ரிஸ், டான்ஸ் மிஸ்ட்ரி, லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2010 படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ 30லேருந்து 45 வயசு வரையும் இருக்கணும். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 47,600 சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் எதனா அமௌண்ட்டு வர வேண்டியது இருக்கலாம். 400 ரீஃபண்டபிள் போட்டிருக்காங்க. அதுமாதிரி பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 ரூபா, 4 ரூபா வந்து ரீஃபண்டபிள் ஆகுன்றாங்க. இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 500 பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸர்வீஸ் மேன் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு. இந்த எக்ஸாம் ஃபீஸு கட்டுறதுக்கு நான் ஆன்லைன் வெப்சைட்டு, ஆஃப்லைனில் எஸ்பிஐயில் பேங்க்கில் செலான் எடுத்து போய் ஃபில்அப் பண்ணி இது பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் மூலமா பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rrbchennai.go.in வெப்சைட்டில் போய்ட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி அப்ளிகேஷன் டேட், விட்ட தேதி, முடிகிற தேதி, என்றைக்கு எக்ஸாம் நடக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை 2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சாலும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.